சேரனையும் சந்தாவையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஏமாத்தி அவங்க 2 பேரையும் பிரிக்காம சேர்த்து வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. இங்க நம்ம சேரன் பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு வெறுத்து போயிருக்காரு. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு ஒரு திருப்பு முனையே இல்லாம இருக்காரு. அப்ப வீட்டுல எல்லாரும் ரொம்ப ஜாலியா வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, என்னை அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லிவிட்டு நீ அப்பாவாக போற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்னடா சொல்ற, நான் ஃபாதர் ஆக போறேனா? ஆமா, நான் எங்கடா கிறிஸ்டினாடா, நான் இந்து தானடா, எப்படிடா ஃபாதர் ஆவேன் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாங்க. இந்த நக்கல் நையாண்டி தானே வேண்டான்னு சொல்றேன். அண்ணே, நீ சந்தாவை பிரெக்னன்ட் ஆக்கியிருக்க அப்படின்னு சொன்னதுமேனு சேரனுக்கு தூக்கமே வரல. பொண்ணுங்களை தெய்வ மாதிரி நினைப்பாரு நம்ம சேரன். அப்படி இருக்கும்போது சந்தா கிட்ட மட்டும் எப்படி தப்பு பண்ணியிருப்பாரு? டேய் சோளா, தெரியாம பேசாதடா அப்படின்னதும், அண்ணே, கல்யாணம் எதுக்காக நின்னுச்சுன்னு நினைக்கிற? நீ சந்தாவை பிரெக்னன்ட் ஆக்கிட்டேன்னு சந்தா சொல்லவும் அதுக்கப்புறமா தான் கல்யாணம் நின்னுச்சு அப்படின்னு சொன்னதுமேனு சேரனுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்னு சேரன் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. கடவுளே, உங்க சந்தாவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது, என் மான மரியாதை பூரா போயிடும். நான் அந்த ஊர்ல எவ்வளவு நல்ல பையனா இருந்தேன், அப்படி இருந்த என்ன போய் இவ்வளோ கெட்ட பேர் எடுக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதுல ஃபீல் பண்ண என்ன இருக்கு? இதுக்கப்புறம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சந்தாவுக்கு கால் பண்ணி பார்த்தா சந்தாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதனால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் சந்தாவுக்கு கால் பண்ணி நைட்டெல்லாம் தூங்காம இருக்காரு. காலையில எந்திரிச்சதும் எல்லாரும் சந்தாவை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் அங்க பாத்தீங்கன்னா சந்தா அவங்க அப்பா அம்மா வீட்லயே இல்ல. அதுக்கப்புறம் சோழன் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணே, நான் தான் நேத்தே சொன்னேன்ல, கையோட சந்தாவை கூட்டிட்டு போகலான்னு. இவங்க எல்லாம் நம்ப முடியாது, ஏமாத்தி போடுவாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா நீ தான் கேட்கவே இல்லை. இப்ப பாரு, நம்மளை இருக்க சொல்லிட்டு இவங்க எங்கேயோ காணாம போயிட்டாங்க, இவங்களை தேடுறதுதான் நம்மளோட பொழப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டேய், என்னடா பேசுற? நீ கொஞ்சம் அமைதியா இருடா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன நடக்கணும்? அதான் உனக்கு நாமத்தையும் பட்டையும் சேர்ந்து போட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லவும் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. என்னான்னு தெரியல, அவங்க நேத்துல இருந்தே வீட்டுல ஆள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணத்துல இவங்களை என்னோட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னதும், ஆமா, அவனாக்கும் அவனே சரியான ஒரு முரடன். அவன் போய் இன்னொரு ஜாதிக்காரனுக்கு அவன் பிள்ளைய சேர்த்து வச்சிருவானா என்ன? அதெல்லாம் நம்புகிற காரியம் இல்லை, நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா நம்ம சந்தா, அப்பா எங்கப்பா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வாங்க, நம்ம சேரன்ட்ட போகணும், நீங்க தானே சொன்னீங்க சேரனோட என்னை சேர்த்து வைக்கிறேன்னு, இப்ப என்னப்பா தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னதும், ஏண்டி, உன்னை ஊரு பேரு தெரியாத வீடே இல்லாத ஒருத்தனுக்கு கட்டி வைப்பேன்னு நினைச்சியா? உன் வயிற்றுல புள்ள இருக்குன்னு நீ சொன்னா உன்னை கட்டிக்க வேணுமென்னா நம்புவேனே தவிர நான் நம்ப மாட்டேன். உன்னை எப்படி வளர்த்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதுக்காக என்னை இப்படி பண்றீங்க? சத்தியமா சேரனோட வாரிசு என் வயிற்றுல வளருது அப்படிங்கிறாங்க. நீ மறுபடியும் பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியுது. சேரனோட வாரிசு உன் வயிற்றுல வளருது அப்படின்னா அங்க நீ ஹாஸ்பிட்டல் வா எங்க கூட அப்படின்னு சந்தாவை கூப்பிடுறாங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் என் புருஷன்ட்ட காட்டணும்னு நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் எதுக்காக காட்டணும்? அவர்கிட்ட மட்டும்தான் நான் காட்டுவேன் அப்படின்னு சந்தா சொல்றாங்க. என்னடி, கல்யாணமே ஆகாம புருஷனா? கல்யாணம் ஆகாம நான் எப்படி புள்ளத்தாச்சி ஆனேன், அதே மாதிரி தான் கல்யாணம் ஆனாலும் ஆகாட்டியாலும் சேரன் தான் என்னோட புருஷன், இல்லைனா என்னை உயிரோடைய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு மண்டையாட்டிட்டு அதுக்கப்புறமா சேரன் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் எல்லாம் விசாரிச்சு அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போகிறாங்க. பெரியப்பா வீட்டுக்கு போய் கேட்டால் அவங்க எங்கே போனாங்கன்னே எங்களுக்கு தெரியாது, பொண்ணு கன்சீவ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சதும் அவமானம் தாங்காமல் தூக்கல் தொங்கிட்டானோ என்னமோ, போய் வீட்டில் போய் பாருங்கன்னு சொல்லி ரொம்பவே சிரித்து கேலி கிண்டலுமா பேசுகிறாங்க. சேரனுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. தன்னால் தான் இப்படி ஒரு குடும்பத்தோட மானமே போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தாவை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்ததுமே டாக்டர்கிட்ட இவங்க கன்சீவாக இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம சந்தா சொல்கிறாங்க, உண்மையாலுமே நான் கன்சீவாக தான் இருக்கேன், என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா டாக்டர்கிட்ட கொடுங்க, செக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க பேரெல்லாம் கொடுத்து டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சந்தா அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சந்தா பார்த்தீங்கன்னா உள்ள டாக்டர் அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டெஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது டாக்டரோட கால்லையே விழுந்துடுறாங்க. உங்களால் தான் என்னோடய வாழ்க்கையே இருக்குது, தயவு செஞ்சு
என்னை சேரனோட சேர்த்து வைங்க, அவர் தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமேன்னு, அவர் இல்லைனா நான் இருக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொய்யால் தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் அப்படிங்கிறது ஒரு உயிரை காப்பாற்றுற சாமிக்கு இது, நீ என்ன பொய் சொல்ல சொல்கிறியம்மா அப்படிங்கிறாங்க. இதில் நீங்கள் சொல்கிற ஒரு பொய்யால் 2 உயிர் இருக்குது, நான் இல்லைனா சரணும் இருக்க மாட்டார், என் குழந்தை வயிற்றில் இருக்குன்னு சொல்லி தான் என்னோட கல்யாணத்தையே நிப்பாட்டினேன் அப்படின்ட்டு காலில் விழுகிறாங்க. அப்போ உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு சரி நான் யோசித்து முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சந்தாவுக்கு ஒரே பயம், டாக்டர் சொன்ன மாதிரி போய் சொல்லிடுவாங்களா இல்லை சொல்ல மாட்டாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. சந்தாவுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தன்னோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சந்தா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்பா அம்மா சந்தா அப்படின்னு 3 பேரும் போகிறாங்க. டாக்டரு ரிப்போர்ட்டை திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தாவுக்கு இங்கே வேத்து வடி, இது ரொம்ப அப்படியே ஷிவரிங்காக இருக்குது. இதை பார்த்ததுமேன்ட்டு டாக்டரும் நர்ஸும் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தா கன்சீவ் ஆகியிருக்காங்க. அவங்க கன்சீவ் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னடி நடந்துச்சு, 1.5 நீ பிரிஞ்சு 3 மாதமெல்லாம் ஆகுது அப்படின்னதுமேட்டு இப்போ ஸ்கேனில் பார்த்தா தான் தெரியும், கை வச்சு பார்க்கும்போது 1.5 மாதம் அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ஸ்கேனில் பார்த்தா ஃபுல்லாக இவங்க எத்தனை மாதம் இருந்தாங்க அப்படிங்கிறது, இவங்களுக்கு எப்போ டெலிவரி அப்படிங்கிறது கொண்டு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் சந்தாவுக்கு உசுரே வருது. டாக்டர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அவங்களோட தொண்டையை பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள செக்கப்புக்கு மாதம் கூட்டிகிட்டு வரணும், அவங்க பாடி ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவரும் ஆமாம் இது ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவுக்கு சத்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு இவர் வர்றாரு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் தன்னோட அப்பா நிற்கிறத பார்த்த சந்தா எப்படியும் சேரனோட சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் இவ கன்சீவா இல்லை அப்படின்னா இவளை நம்ம ஜாதியிலேயே இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருந்தேன், ஆனால் டாக்டரை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை இப்படியே விட மாட்டேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும், இல்லைன்னா சந்தா நம்மளை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாடாப்படுறாரு. என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்காரு. அப்போ தான் சந்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, அப்பா இப்போயாச்சும் என்னை நம்புங்களே, நான் உண்மையாலுமே கன்சீவாக தான் இருக்கேன், என்னையும் சேரனையும் சேர்த்து வைங்க, உங்கள் காலில் கூட விழுகிறேன், சேரன் ரொம்ப நல்லவர், என்னை நல்லா பார்த்துக்குவாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் அதுக்கு சொல்லலை, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, யார் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்குன்னு தெரியும், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு புரியும் அப்படி இப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க.